கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற வார்த்தையினுடைய ஆண்டவரே, நீர் எங்களுக்காக இந்த பூமியிலே வந்தீர் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்ட பொழுது ஏரோதுக்கும் அவனை சேர்ந்த கூட்டத்திற்கும் பிசாசின் கூட்டத்திற்கும் கலக்கம் வந்தது. ஆனால் தேவ ஜனங்களுக்கு ஆர்ப்பரிப்பு, விடுதலை வந்தது. அவர் சந்தோஷத்தை தருகிறவர், சமாதானத்தை தருகிறவர், நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்க என்று வாக்கு குறைத்தவர். இந்த ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படி அப்பாவை நோக்கி பார்க்கலாம். தகப்பனே, உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம். வானாதி வானங்களும் கொள்ளாதவரே ஸ்தோத்திரம். வானத்தை சிங்காசனமாக இந்த பூமியை பாதபடியாக கொண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் கர்த்தரானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் நீர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறீர். நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர். நீரே எங்கள் மனமகிழ்ச்சி நாற்றாய் இருக்கிறீர். எங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதின் உடையை தரிப்பிக்கிறவர். சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தை தருகிறவர். இந்த இரவு வேளை இந்த ஆராதனை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உங்க நாமம் உயரட்டும் ராஜா. ஆண்டவரே, பூட்டிய வீட்டுக்குள் நீர் கடந்து வந்தீர். அறையில வெளிச்சம் பிரகாசித்தது போல, விடுதலை உண்டானது போல இந்த ஆராதனை நீர் வாரும் ராஜா. வெளிச்சம் உதிப்பதாக, மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சமாக உதித்தவரே உம்மை சோதரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நுகங்களை முறிக்கிறவர், கட்டுகளை அறுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதத்திலிருந்து வரும் பலத்தால் எங்களை எடை கட்டுகிறவரே, பெரிய தேவனுடைய பிரசன்னத்தில் இந்த ஆராதனையை அர்ப்பணிக்கிறோம். ஆரம்பம் முதல் நிறைய மட்டும் நீர் எங்களை நடத்தும். ஆராதனைக்கு விரோதமாக இந்த பகுதியில் கிரியை செய்கிற எல்லா பலவானின் வல்லமைகள், விரோதமாக எல்லா மனுஷிக வல்லமைலாம் இயேசு நாமத்தில் கட்டப்படுவதாக. தேவ பிரசன்னத்தில் ஒருமானப்பட முடியாதபடி, களி கூற முடியாதபடி, தேவனை துதிக்க முடியாதபடி தடை செய்கிற எல்லா அந்தகார வல்லமெல்லாம் இயேசு நாமத்தில் கட்டப்படுவதாக. எழுதியிருக்கிறபடி உம்மிடத்தில் உம்மை நேசிக்கிறவர்களுக்கு, உம்மை அன்பு கூறுவர்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, மனுஷனுடைய இருதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை ராஜா. பெரிதான நன்மைகளை வைத்திருக்கிறீர். நிறைய உடைய பிள்ளைகளை பெரிதான நன்மைகளால் திருப்தியாக்கும். இந்த இரவு வெள்ளம் கர்த்தாவே, நீர் எழுந்தருளும். சத்துருக்கள் வல்லமெல்லாம் சிதற பண்ணுங்க ராஜா. உம்மை பகைக்கிற எந்த ஒரு எதிர்க்கிறியானாலும் அது இந்த இரவு வெள்ளம் உமக்கு முன்பாக ஓடி போவதாக. உடன்படிக்கை பெட்டி சென்ற இடங்களில் நீர் மகிமைப்பட்டீர். அந்நிய ஆளுகைகள் தாழ்த்தப்பட்டது போல இந்த இரவு வெள்ளம் உடைய வல்லமை விளங்க பெட்டிட்ட நீர் எங்கள் மத்தியில் கட்மன் மாத்து எழுந்தருள ராஜா. எவரீர் உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் உம்முடைய தாபர ஸ்தலத்திலே, ஜப வீட்டிலே, திருச்சபையிலே நீர் பிரசன்னமாகும் பொழுது பூமி நடுங்குவதாக என்று சொல்லி, அன்றே சகல ஜனங்களே கர்த்தருக்கு முன்பாக பயந்து நடுங்குங்கள் என்று சொல்லி, ஓ கட்மன் மாத்துனா தேவன் ராஜரிகம் பண்ணி இரவில் நீர் எழுந்தருள உம்முடைய ஜனங்களுக்கு கொண்டாட்டமாக. ஓ ஒரு கொம்பை உயர்த்தின தேவன் நீரே எங்கள் பலத்தின் மகிமையா இருக்கிறேன். எழுந்தருள ராஜா. எழுந்தருளும் போது ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பு உண்டு, பரிசுத்தவான்களுக்கு நன்மை உண்டு, மகிழ்ச்சி உண்டு. நேரவேல கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நன்மையும் மகிழ்ச்சியும் விடுதலையும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து முற்றிலும் ஜெயம் தருகிறார். ஸ்போர்ட்ஸ்ல தான் வின்னரா ரன்னராங்க தான் ஓடி முடிச்சாதான் தெரியும். ஆனால் இங்கே எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொண்டா எப்பயுமே வின்னர் தான். அல்லேலூயா. நமக்கு சர்டிஃபிகேட்டே உண்டு, ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான், ஓடுவதற்காக தான் பிறந்திருக்கிறவர் நாம், உட்காந்துருக்காக அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் இன்னும் உங்கள் ஓட்டத்தெல்லாம் அதிகப்படுத்த போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். அல்லேலூயா. நட்சத்திரம் அவர் இருந்த ஸ்தலம் வரைக்கும் அவர்களை நடத்தி சென்றது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் நட்சத்திரம் அவர்களை அழைத்து கொண்டு போன இந்த கர்த்தருடைய தூதன், அல்லேலூயா, உங்களை அழைத்து வந்துரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்புறம் அடுத்து என்ன நடக்குது தெரியுமா? அவரை பணிந்து கொண்டாலே ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையில் யூட்டர்ன் தான். பேய் வச்சிருக்க திட்டம்லாம் அவுட். உங்களை குறித்து பொறாம பல்கடிப்புலாம் இருக்குல்ல, அங்கே ஏறது பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்தேன், எப்படா சாஸ்திரிகள் வருவாங்கன்னு. சொப்பனத்தில் தேவனாச்சு வேறு ரூட்டில் போ, ஏன்னா என்னை பணிந்து கொண்டா எல்ல. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? யார் வராங்க போகிறாங்களா பார்த்துருந்தீங்கன்னா அட்டென்ஷன் போயிடும். நல்ல உன்னிப்பாக கவனியுங்கள். இயேசுவை பணிந்து கொண்டால் வேறு வழியாக திருப்பப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் வேறு வேறு புதிய பாதைகள் திறக்கப்படும். காணிக்கையை வைத்து அவரை பணிந்து கொண்டார்கள். ஜீசஸ், யோசேப்பு மாதிரி எல்லாம் செக்யூராக வேறு இடத்துக்கு போயிட்டாங்க, எகிப்துக்கு போயிட்டாங்க. கர்த்தர் எகிப்திலிருந்து மீண்டும் வரவழைத்தார். ஏறது காணாம போயிட்டான், அழிந்து போய்விட்டான். ஆக கர்த்தர் நல்லவர், அவரை பணிந்து கொள்வதற்கு அவர் நன்மை செய்கிறவர். ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போ. உங்களுக்கு யார் சீர் செய்கிறாங்களே அவர் நல்ல சீர் செய்வார்ப்பா. எழுந்து நின்று கரங்களை தட்டி சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம்.
ஸ்ரீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். ஸ்ரீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு. ஸ்ரீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். ஸ்ரீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். ஆதி சர்வேசன், ஆதி சர்வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். ஆதி சர்வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதிமாறன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு, நீதிமாறன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு. ஓதுமனு கோலனுக்கு உயர் மனுவேலனுக்கு, ஓதுமனு கோலனுக்கு உயர் மனுவேலனுக்கு. ஸ்ரீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். ஸ்ரீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். மானாபிமானனுக்கு வாணனுக்கு மங்களம், வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். வானாபிமானனுக்கு வாணனுக்கு மங்களம், வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம். காணால் நல்லேயனுக்கு கன்னிமரி சேயனுக்கு, காணால் நல்லேயனுக்கு கன்னிமரி சேயனுக்கு. கோணாசகாயனுக்கு குருபத்தலேயனுக்கு, கோணாசகாயனுக்கு குருபத்தலேயனுக்கு. ஸ்ரீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். ஸ்ரீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். 10 லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம், பரமபதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம். 10 லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம், பரமபதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம். சத்திய சத்திய விஸ்தாரனுக்கு சர்வதிகாரனுக்கு, சத்திய விஸ்தாரனுக்கு சர்வதிகாரனுக்கு. பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு, பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு. ஸ்ரீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். ஸ்ரீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு. நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீர்த்தனுக்கு, நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீர்த்தனுக்கு. ஸ்ரீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம். ஸ்ரீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதிதிரியேகநாதனுக்கு சுபமங்கலம், சுபமங்கலம், சுபமங்கலம். நல்லா சந்தோஷமா இருக்கா? நல்லா கவனிச்சிங்களா? ஆமா, அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். இயேசு பிறந்த உடனே அடுத்து சொல்லுது வசனம், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. ஆசரிப்பு கூடாரத்தில் மகிமை, உடன்படிக்கை பெட்டி போகிற இடங்களிலே மகிமை, ஆலயத்தில் மகிமை. ஆனால் பூமியில் இயேசு பிறந்தோடனே மனுஷர்கள் மேல் மகிமை கடந்து வந்தது. இவ்வளோதான் நான் சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் ஹாப்பியாக இருக்கணும். என் மேலே எப்பயுமே மகிமை இருக்கும்.
மகிமையானவர்களின் மேலாம் காவல் உண்டாயிருக்கும். இயேசு நம்மோடு இருக்கிறார். கொயர் பிள்ளைங்களாம் மேலே ஸ்டேஜுக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கிறான். அடுத்த பாடலுக்குள் நாம் கடந்து போக போகிறோம். எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை ஏன் எழுந்துனா ஆண்டவரை கனப்படுத்துகிறோம். கனப்படுத்தி ஒரு பாடலை பாடப் போகிறோம். அவர் நல்ல தேவன். ஆதி முதல் வீற்றிருக்கிறவரை நீங்கள் தேவனாக கொண்டிருக்கிறீர்கள். எபிரேயரில் வாசிக்கிறோம், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். எத்தனை பேர் சந்தோஷமா கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். சிங்காசனம் விட்டு இறங்கி நம் ஒவ்வொருவருக்காக இந்த பூமியில் வந்தவர், ரட்சிப்பை தந்தவர், ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துவார். அவர் வருகை வரை உங்களை உங்கள் குடும்பத்தை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சிங்காசனம் விட்டு இறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அது அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு அது என்றென்று மாறாததே மாறாததே. இயேசுவின் அன்பு அது அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு அது என்றென்று மாறாததே. என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக் கொண்டார். என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக் கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அது அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு அது என்றென்று மாறாததே மாறாததே. இயேசுவின் அன்பு அது அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு அது என்றென்று மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அது அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு அது என்றென்று மாறாததே மாறாததே. இயேசுவின் அன்பு அது அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு அது என்றென்று மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடி சூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் முடி சூட்டுகிறார். கழுகை போல புது பலன் கொண்டு உயர பரந்திர செய்கிறாரே. கழுகை போல புது பலன் கொண்டு உயர பரந்திர செய்கிறாரே. இயேசுவின் அன்பு அது அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு
அது என்றென்று மாறாததே மாறாததே. இயேசுவின் அன்பு அது அற்புதம் அற்புதமே. நேசரின் அன்பு என்னை சேர்த்து அது என்றென்று மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அது அற்புதம் அற்புதமே. நேசரின் அன்பு அது என்றென்றும் மாறாதது மாறாததே. இயேசுவின் அன்பு அது அற்புதம் அற்புதமே. நேசரின் அன்பு அது என்றென்று மாறாததே. சிங்காசனம் சிங்காசனம் விட்டிறங்கி நம் காதில் நம்மில் அன்பு தோன்று. சிங்காசனம் விட்டிறங்கி நம் கால்வில் நம்மில் அன்பு தோன்று. தூக்கினாரே சேற்று நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. தூக்கினாரே சேற்று நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அது அற்புதம் அற்புதமே. நேசரின் நேசரின் அன்பு அது என்றென்று மாறாததே மாறாததே. இயேசுவின் அன்பு அது அற்புதம் அற்புதமே. நேசரின் அன்பு அது என்றென்று மாறாததே. ஹல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஹாப்பி கிறிஸ்மஸ். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்தலாம். நாம் யாவரும் அப்படியே இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம். இந்த இடம் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு. வருகிறவர்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அந்த இடத்துக்கு அனுப்பிவிட்டா, கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தெரியலனாக்கா அப்படியே நீங்கள் மேலே ஏறி கூட உட்கார்ந்து கொள்ளலாம். ஓகே. பார் போற்றும் புகழ் இயேசு, இயேசுவிற்கு நிகர் இல்லை. அல்லேலூயா. உலகமே ஒருத்தரை போற்ற முடியும்னா அது இயேசுவை மட்டும்தான். அல்லேலூயா. உலகமே ஒருத்தரை பெரியவர்னு நினைக்க முடியும்னா அது இயேசுவை மட்டும்தான். அதனால இந்த பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி பாட போகிறோம். பார் போற்றும் புகழ் நீரே, இயேசுவே நீர்தானே நிகரில்லை. எல்லாரும் சேர்ந்து பார் போற்றும். பார் போற்றும் புகழ் நீரே, புகழ் நீரே, இயேசுவே நீர்தானே நிகரில்லையே நிகரில்லையே. முழங்கால்கள் முடங்கிடுமே, நாம எல்லாம் போற்றிடுமே. இயேசுவே புகழ் நீரே நிகரில்லையே. ஓ ஓ ஓ ஓ எந்தன் புகழ் நீரே. பார் போற்றும், பார் போற்றும் புகழ் நீரே, புகழ் நீரே, புகழ் நீரே, இயேசுவே நீர்தானே நிகரில்லையே நிகரில்லையே. முழங்கால்கள் முடங்கிடுமே, நாம எல்லாம் போற்று. இயேசுவே இயேசுவே புகழ் நீரே நிகரில்லை. ஓ ஓ ஓ ஓ ஓ எந்தன் புகழ் நீரே. என்றும் மாறாதது, என்றும் மாறாதது என் இயேசுவின் அன்பு என்னை தள்ள
சத்தமாய் உம்மை உயர்த்திடுவேன். உன்னத உம்மையே என்று புகழ்ந்திடுவேன். கம்பீர சத்தமாய் உம்மை உயர்த்திடுவேன். உன்னத உம்மையே என்று புகழ் நீரே, புகழ் நீரே எந்தன் இயேசுவே. பார் போற்றும் பார் போற்றும் புகழ் நீரே, புகழ் நீரே, புகழ் நீரே இயேசுவே. நீதானே உமக்கு நிகரில்லை. நிகரில்லை. எல்லா முழங்கால்கள் முழங்கால்கள் முடங்கிடுமே, நாவு எல்லாம் போற்றிடுமே. இயேசுவே புகழ் நீரே, நிகரில்லை. ஓ ஓ ஓ ஓ என் புகழ் நீரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, உம் வல்லமை என்றும் குறைந்து போவதில்லையே. என்னை ஆளும் தகப்பனே, என்னை ஆளும் தகப்பனே, அவருடைய அன்பிற்கு ஈடாய் உம் அன்பிற்கு ஈடாய் உலகில் எதுவும் இல்லையே. சர்வ வல்லவரே. எல்லாரும் சேர்ந்து இயேசுவை பார்த்து சர்வ வல்லவரே, உம் வல்லமை என்றும் குறைந்து போவதில்லையே. நம்மை ஆளுகை செய்கிற நல்ல தகப்பன், என்னை ஆளும் தகப்பனே, உம் அன்பிற்கு ஈடாய் உலகில் எதுவும் இல்லையே. கம்பீர சத்தமாய் கம்பீர சத்தமாய் உம்மை உயர்த்திடுவேன். உன்னத உம்மையே என்று புகழ்ந்திடுவேன். கம்பீர சத்தமாய் உம்மை உயர்த்திடுவேன். உன்னத உம்மையே என்று புகழ்ந்திடுவேன். புகழ் நீரே, புகழ் நீரே எந்தன் இயேசுவே. பார் போற்றும் புகழ் நீரே, பார் போற்றும் புகழ் நீரே, புகழ் நீரே இயேசுவே. நீதானே உமக்கு நிகரில்லையே. நிகரில்லையே. முழங்கால்கள் முடங்கிடுமே, நாவு எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவே புகழ் நீரே, நிகரில்லை. ஓ ஓ ஓ ஓ எந்தன் புகழ் நீரே. Shout it out. Shout it out, shout it out, if you know He is good. Sing it out, for the Lord is good. Shout it out. Shout it out, if you know He is good. Sing it out, for the Lord is good. Shout it out loud, you are glory. எல்லாரும் சேர்ந்து ஓ 3 4 Oh, 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 Lord you are glorious. Lord, you are glorious. Oh you are glorious, oh Lord. Rabaladalaba. Lord, you are glorious. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். இயேசுவை நாம் ஆராதிக்க போகிறோம். ராஜாதி ராஜா. பிறக்கும் போதே ராஜாவா ஒருத்தர் பிறந்தார்னா அது இயேசு மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி, பலவீனத்தில் என் பலன் நீரே, நான் தேடும் பொக்கிஷமும் நீர் ஆண்டவரே. இந்த உலகத்திலே நீர் இல்லாமல் எனக்கு யாரும் இல்லை, எனக்கு எல்லாமே நீர் என்று சொல்லி இயேசுவை ஆராதிப்போம். பலவீனத்தில் பலன் நீரே, நான் தேடும் பொக்கிஷமும் நீர், எனக்கெல்லாம் நீர். விலை உயர்ந்த ஆபரணம்னா இயேசுதான். விலை உயர்ந்த ஆபரணம் உம்மையிலப்பது மதீனம், எனக்கெல்லாம் நீர். பலவீனத்தில் பலன் நீரே. எல்லாரும் சபையாய் சேர்ந்து, பலவீனத்தில் பலன் நீரே, நான் தேடும் பொக்கிஷமும் நீர், எனக்கெல்லாம் நீர். விலை உயர்ந்த ஆபரணமே, விலை உயர்ந்த ஆபரணம் உம்மையிலப்பது மதீனம்,
எனக்கெல்லாம். எல்லாரும் கைகளை உயர்த்தி இயேசுவே இரட்சகரே, இயேசுவே என் இரட்சகரே, பாத்திரர் நீர் எந்த இயேசுவே, இயேசுவே என் இரட்சகரே, பாத்திரர் நீர். இன்னொரு விஷயம், இயேசுவே இரட்சகரே, பாத்திரர் நீர். இயேசுவே ஆண்டவரே, உலகத்தை ரட்சிக்கும்படி பிறந்தவர், உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்கும்படி பிறந்தவர், உலகத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படி பிறந்தவர், பாத்திரர் நீரே கர்த்தாவே. ஓ எங்கள் இயேசுவே என் இரட்சகரே, பாத்திரர் நீர். You are my strength when I am weak. You are my strength when I am weak. You are the treasure that I seek. You are my all in all. Seeking you as a precious jewel. Seeking you as a precious jewel. Lord, to give up I'd be a fool. You are my all in all. Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, Lamb of God, worthy is your name, worthy is your name, worthy is your name, Jesus, Lamb of God, is your name. பக்தரே வாரும், பக்தரே வாரும், ஆசையாமலோடும் நீர் பாரும், நீர் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறோம். வானோரின் ராஜன், வானோரின் ராஜன் கிறிஸ்து. எல்லாரும் கைகளை உயர்த்தி சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், இயேசு சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம். உமக்கு முன்பாய் பணிகிறோம் ஆண்டவரே, உமக்கு முன்பாய் பணிந்து குனிந்து உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. வாரும் இயேசு, தேவாதி தேவா, தேவாதி தேவா, ஜோதியின் ஜோதி, மானிடர் தன்மை நீ வேறு. தெய்வ குமாரன், ஒப்பில்லாத மைந்தன், தெய்வ குமாரன், ஒப்பில்ல. எல்லாரும் சேர்ந்து சாஷ்டாங்கம், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், இயேசு சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய. இயேசுவே உமக்கு முன்பாய், உமக்கு முன்பாய், தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. மேலோகத்தாரே கம்பீரத்தோடே, மேலோகத்தாரே மாகம்பீரத்தோடே, ஜென்மனர் செய்தி பாடி போம். விண்ணில் கர்த்தர் அவர் மாமகிமை, விண்ணில் கர்த்தர் எல்லா மகிமையும் மாமகிமை ஏற்பி, சாஷ்டாங்கம் செய்ய வார், சாஷ்டாங்கம் செய்ய வார், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், இயேசு சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வார், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், இயேசுவே வாழ்க, என்னில் பிறந்தீரே, இயேசுவே எனக்குள்ளாய் என்னில் பிறன். புகழும் துதியும், புகழும் துதியும் ஓமக்குண்டா. விண்ணில் சந்தோஷம், மண்ணிலே சமாதானம்,
இந்த மண்ணில் ஆராதனை செய்வோமே, ஆராதனை செய்வோமே, ஆராதனை செய்வோம். உம்மை மட்டுமே கர்த்தாவே, உம்மை மாத்திரமே ஆண்டவரே. எங்களுக்காக பிறந்தீரே, எங்களுக்காக இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்தீரே, சிங்காசனத்தை விட்டு இறங்கினீரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த இரவு வேளையிலே உம்மை நினைக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya, ஹalleluya. ஆராதனை செய்வோமே, இயேசுவே, இயேசுவே. எங்கள் கிரீடங்களை கலட்டுகிறோம், உமக்கு முன்பாய் நெடுஞ்சாண்கிடையாகிறோம் கர்த்தாவே. Oh, we lift your name high. Hallelujah. Oh, come let us adore him. Oh, come let us serve. Father God, we adore you, we worship you, we magnify your name. Oh, come let us adore him. நீர் ஒருவரே கடவுள். Oh, come let us adore him. Oh, come let us adore him. Oh, come let us adore. ஆராதனை செய்வோமே. Oh Jesus, ஆராதனை செய்வோமே, ஆராதனை செய்வோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை பார்த்து உம்மை மட்டுமே ஆராதிக்கிறோம். இயேசு ஆராதனை, ஆராதனை செய்வோமே, ஆராதனை செய்வோமே, ஆராதனை செய்வோமே இயேசுவையே. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டு இருக்கட்டும். மிகப்பெரிய தேவன், ராஜாதிராஜன், உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கின்ற ஒரே தெய்வம் மனிதனாய் பிறந்தது உனக்காக, மனித உருவை எடுத்தது உனக்காக, எனக்காக. இந்த இரவு வேளையிலே அதை நினைக்கிறோம் கர்த்தாவே. சிங்காசனம் விட்டு இறங்கினீர், எங்களுடைய தாழ்வில் எங்களை அன்பு கூர்ந்தீர். சாஷ்டாங்கமாய் உமக்கு முன்பாய் விழுகிறோம், உம்மை பணிகிறோம், உம்மை தொழுகிறோம். விண்ணில் சந்தோஷம், மண்ணில் சமாதானம் உண்டாகட்டும். இந்த இரவு வேளையிலே புதிதாய் வந்தவர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வல்லமையின் கரம் இவர்கள் மீது இறங்குவதாக. இவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் மாறுவதாக, இவர்கள் சந்திக்கின்ற போராட்டங்கள் மாறுவதாக. சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் உண்டாவதாக. இயேசு எனக்காய் பிறந்திருக்கிறார் என்கின்ற தைரியமும் விசுவாசமும் இவர்கள் இருதயத்திலே துவங்கட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும். உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்கள் வாழ்க்கையை ஆண்டு கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை நினைவு கூறுகிற இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தானே. அவர் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் அவருடைய பிறப்பு நமக்கு முக்கியம். அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த அந்த நாட்களிலே நடந்த ஒவ்வொரு காரியமும் நமக்கு முக்கியம். அவருடைய மரணம் நமக்கு முக்கியம், உயிர்த்தெழுதல் நமக்கு முக்கியம், எல்லாவற்றையும் விட முக்கியம் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. இயேசு சீக்கிரமாய் வர. எல்லாரும் சொல்லுவோமா, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. எல்லாமே நமக்கு முக்கியம். ஏன்னா இயேசு நமக்கு முக்கியமா இருக்கிறதுனால இது எல்லாமே நமக்கு முக்கியம். அல்லேலூயா. அதனால இயேசுவின் பிறப்பை இந்த நாளில் என்ன செய்கிறோம்? நினைவு கூறுகிறோம். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவன் அவ்வளோதான். அல்லேலூயா. இயேசுவே அப்படின்னும் போது கண்டிப்பா அவருடைய நாமத்தினுடைய வல்லமை நம்மை ஆண்டு கொள்ளும். போன வருஷம் இதே கிறிஸ்மஸ் நாளில் கர்த்தர் ஒரு வசனத்தை கொடுத்தார். என்ன வசனம் கொடுத்தார் தெரியுங்களா? மத்தேயு 2:6, மீகா 5:2. இது ரெண்டையும் எடுத்தவங்க வாசிங்க. போன வருஷம் இதை குறித்து தான் கர்த்தர் நம்மோடு என்ன செஞ்சார்? இடைப்பட்டார். ஆயிரங்களில்
சிறிய அந்த பெத்லகேம் இயேசு பிறந்ததுனால அது சிறியது அல்லன்ற முடிவுக்கு வந்துட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ நாம் எவ்வளவு சின்னவங்களா நம்ம நினச்சாலும், எனக்கு மேலே எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, நான் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சாலும், இயேசு நமக்குள்ளே வந்துட்டா நம்ம சின்னவங்க கிடையாது, நம்மெல்லாம் யார்? பெரியவங்க. அல்லேலூயா. இந்த வருடத்தில் ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இயேசு பிறந்தார், இயேசு உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த நற்செய்தியை முதலாவது யாருக்கு போய் சொன்னாங்க? மேய்ப்பர்களுக்கு சொன்னாங்க. தேவாதி தேவன் மனுஷனா இந்த பூமியில என்ன செஞ்சிருக்கிறாரு? வந்திருக்கிறாரு. இந்த நியூஸை யாருக்கிட்ட போய் சொன்னா உடனே ரீச் ஆகும்? கடவுள் மனிதனாய் வந்ததை ஒரு பிரதான ஆசாரியர்கள்ட்ட போய் சொன்னா என்ன செஞ்சிருக்கோம்? மடமடமடன்னு பரவி இருக்கும். இல்லை ஆளுகிற ராஜா ஏரோது ராஜாட்ட சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருக்கோம்? வேகமாக போயிருக்கும். அரண்மனைக்கு இந்த செய்தி போகலை, ஆலயத்துக்கும் போகலை. அரண்மனைக்கும் போகலை, ஆலயத்துக்கும் போகலை. எங்கே வந்துச்சு? மேய்ப்பன்கள்கிட்ட, வயல்வெளியில் தங்கி இருக்கிற மேய்ப்பர்களுக்கு நேராக இந்த நற்செய்தி என்ன பண்ணுச்சு? கடந்து வந்துச்சு. மேய்ப்பர்கள்ட்ட ஏன் ஆண்டவர் வந்து இந்த நற்செய்தியை கொண்டு வரார் அப்படின்றத குறித்து நான் ரொம்ப யோசித்தேன். ஏன் வந்து, ஆனால் அதே சமயம் சாஸ்திரிகள் மூலமாக எங்கே போச்சு? ஏரோது ராஜாட்ட போயிடுச்சு. ஏரோது ராஜா மூலமாக பிரதான ஆசாரியர்கிட்டையும் போயிடுச்சு. ஆனால் முதல்ல டைரக்டாக மேலேருந்து இறங்கி வந்து இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறாருன்ற செய்தி யார்கிட்ட வந்துச்சு? மேய்ப்பர்கள்ட்ட வந்துச்சு. ஏன் தெரியுமா மேய்ப்பர்கள்ட்ட வந்துச்சு? பிறந்தது ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. பிறந்தது யாரு? ஆட்டுக்குட்டி. வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1:29 வசனம். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. அந்த இயேசுவை ஒரு நிமிஷம் தேவ ஆட்டுக்குட்டியா நினைச்சு பாருங்களேன். அதுவும் சும்மா தேவ ஆட்டுக்குட்டி இல்லையா, உலகத்தின் பாவத்தை சுமக்கிற ஆட்டுக்குட்டி அல்ல, சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. அதனால தான் மேய்ப்பர்கள்ட்ட ஆட்டுக்குட்டியானவர் பிறந்திருக்காருன்றது யார்கிட்ட வந்துருச்சு நியூஸு? மேய்ப்பட்ட. அதுலேயே யோவான்லேயே 1:36 வாசிக்கலாம். அப்போ தேவ ஆட்டுக்குட்டி, அது சும்மா ஆட்டுக்குட்டி இல்லை, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிற தேவ ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கிறார் என்பதை மேய்ப்பர்களுக்கு வந்து என்ன செஞ்சாங்க? அறிவிச்சாங்க. மேய்ப்பர்கள் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா? குடில் அதெல்லாம் இருக்கும் இல்லை, 2 மாடு இருக்கும் இல்லை, 2-3 ஆடு இருக்கும், அப்புறம் வைக்கல் இருக்கும், அப்புறம் ஒரு தொட்டி இருக்கும். அப்படியே மேய்ப்பர்கள் மாதிரி 2-3 பேர் நிற்பாங்க. அந்த மாதிரி மேய்ப்பர்கள் அல்ல. அல்லேலூயா. இஸ்ரவேல், முழு இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள மேய்ப்பர்களுக்கும் பெத்லகேமில் உள்ள மேய்ப்பர்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. முழு இஸ்ரவேலில் உள்ள மேய்ப்பர்கள் அப்படின்றது இப்போ நம்ம யோசிக்கிற மாதிரி மேய்ப்பர்கள். ஆனால் பெத்லகேமில் உள்ள மேய்ப்பர்கள் அவர்கள் வந்து முற்றிலும் இதிலிருந்து வித்தியாசம் உள்ளவர்கள். எப்படி அப்படின்னா, பெத்லகேமில் உள்ள மேய்ப்பர்கள் அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப பெரிய கிரேடு. அவங்களுக்கு மேய்ப்பர்கள்னால் வந்து ரொம்ப சாதாரணமானவங்க. ஆனால் பெத்லகேம் மேய்ப்பர்கள்னால் எப்படிப்பட்டவங்க? ரொம்ப கிரேடு. ஏன் கிரேடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெத்லகேமில் உள்ள ஆடுகள் முழு இஸ்ரவேலில் உள்ள ஆடுகள் கிடையாது. இந்த ஆடுகளுக்கு பேர் நக்கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு பேர் நக்கோட். இஸ்ரவேலில் 60 ஆடுகளும் சரி, பெத்லகேமில் ஒரு ஆடும் சரி. சாதாரணமாக இருக்கக்கூடிய 60 ஆடுகளும் சரி, பெத்லகேமில் இருக்கிற ஒரு நக்கோடும் சரி. தாவீது ஆடு மேய்ச்சார்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அவர் மேய்ச்சது இந்த ஆட்டை தான். தாவீது என்னமோ ஒரு அப்படியே ரொம்ப அப்படியே பாவமாக 2-3 ஆடுகளை குளித்துக்கிட்டு போய்கிட்டு அந்த ஆடு இல்லை. அவர் பெத்லகேமில் உள்ள ஆடு எப்படிப்பட்ட ஆடு? பெத்லகேமில் ஆடு மேய்ச்சா அதோட வேல்யூவே வேறு. அப்போ இந்த மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கினாங்க அப்படின்றப்ப அந்த வயல்வெளியை கொஞ்சம் நீங்கள் நம்ம
நம்ம கற்பனைக்கு கொண்டு வருவோம். நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம ஓலை இருக்கிட்ட இருக்கு பாருங்க வயல், அந்த மாதிரி ஒரு வயலில் உட்காந்துக்கிட்டு குச்சியை எடுத்துக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு இருந்த மேய்ப்பர்கள் அல்ல. வயல்வெளின்றது இது என்ன வயல்வெளி அப்படின்னா, பெத்லகேமில் உள்ள ஆடுகள் வளர்ப்பு தான் அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆட்டுக்காகவே பெரிய பெரிய வயல்களை வாங்கி போட்டு அந்த வயல்களில் தானியங்களை உற்பத்தி செய்து ஆடு சாப்பிட்ற வயல்வெளி. அல்லேலூயா. வயல்வெளினா ஏதோ யாரோ ஒருத்தர் வயல்வெளி கிடையாது. ஏதோ ஒரு ரோட்டில் அப்படியே மேய விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த சைடு பார்க்கலாம். ஓலையூரில் சைடில் ஒரு அம்மா என்ன செய்யும், ஒரு 10 ஆடு அப்படியே மேய விட்டுட்டு வரும். பார்க்குற இடமெல்லாம் ஆடு உள்ளே நுழையும். இப்போ கண்ணில் பார்த்ததெல்லாம் சாப்பிடும். அப்படிப்பட்ட வயல்வெளி அல்ல. ஆடுகளுக்காகவே பிரத்யேகமாய் வாங்கப்பட்ட வயல். அதுவும் பல ஏக்கர் கணக்கில் இருக்கும். ஆடுகளுக்காகவே தானியங்கள் அங்கே பயிரிடப்படும். ஆடுகள் சாப்பிடுகிற சாப்பாட்டுக்காகவே வயல். அந்த வயல்வெளியில யார் தங்கி இருக்கிறது? மேய்ப்பர்கள் தங்கி இருப்பாங்க. இப்போ இதுதான் வயல்வெளின்னு வச்சுக்குவோம். இதுதான் இல்லை, இது வச்சுக்குவோம். இதுதான் வயல். இங்கே ஆட்டுக்காக புல், கீரை, இன்னும் எதேதோ பயிரிடுறாங்க. அப்போ இந்த ஆட்டுக்கு ஆகாரம் பயிரிடுவதற்காகவே வயல்ல வேலை செய்கிற விவசாய கூட்டம் ஒன்று அங்கே இருக்கு. நல்லா நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். சும்மா மேய்ப்பறனா எல்லாரும் மேலே நாமளும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு அப்படி அது கிடையாது. அது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி. அந்த வயல்ன்றது என்னது? மிகப்பெரிய தொழிற்சாலை. அந்த மாதிரி நம்ம யோசனைக்கு கொண்டு வரணும். அங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம், அவங்களுக்கு சாப்பாடு. இந்த ஆடுகளை பார்த்து கொள்ளுகிற மேய்ப்பர்கள், அவர்களுக்கு ஆகாரம். ஒரு மேய்ப்பர் 2 மேய்ப்பன் அல்ல, நூற்றுக்கணக்கான மேய்ப்பர்கள். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இதுதான் வயல்னா இங்கே இந்த மேய்ப்பர்கள் தங்கி இருக்கிறாங்க. இங்கே ஆடுகள் இருக்கு. இந்த ஆடுகளை இவர்கள் பராமரித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆடுகள் குட்டி போடுது, ஆடுகள் பெருகுது. இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த வயலுக்கு இந்த பக்கத்தில் மந்தையின் காவற்கூடம் இருக்கும். இந்த பக்கம் என்ன இருக்கும்? மந்தையின் காவற்கூடம். வயலுக்கு இந்த பக்கம் மந்தையின் துருக்கம் இருக்கும். என்ன இருக்கும்? அப்ப இந்த மந்தையில இருந்து ஆடுகள் காவற்கூடத்திற்கு ஒரு சில நல்ல கொழுத்த ஆடுகள் அனுப்பி வைக்கப்படும். யாருக்காகன்னா, ராஜாக்களுக்காக, அரண்மனையிலே உள்ளவர்களுடைய ஆகாரத்திற்காக காவற்கூடத்திலே கொஞ்சம் ஆடுகள் அங்கே இருக்கும். இங்கேருந்து நல்லா கொழுத்து அடிக்கிற ஸ்டேஜில் இருக்கிற ஆடுகளை எங்கே அனுப்புவாங்க? காவற்கூடத்தில். அப்போ அங்கே கொஞ்சம் மேய்ப்பர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு தங்குற இடம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் மாதிரி. அது சும்மா யாரோ அப்படியே ரோட்டில் போகிற மேய்ப்பன் அல்ல. அப்போ காவற்கூடத்தில் நம்ம வேதத்தில் படிப்போம், சாலமோனுடைய நாட்களில் ஒரு நாளைக்கு சாலமோனுக்கு அந்த அரண்மனை சாப்பாட்டு செலவுக்கு 100 ஆடு. எத்தனை ஆடு? 100 ஆடு. அப்போ சாலமோனுக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆடு தேவைப்பட்டிருக்கும்? இல்லை, ஒரு வாரத்துக்கு எத்தனை ஆடு தேவைப்பட்டிருக்கும்? அப்போ இந்த ஆடுகள்லாம் எங்கேருந்து வரும்? இந்த வயலில் இங்கே இருந்து உற்பத்தி ஆகிற இந்த ஆடுகள் பெருகுகிற இந்த மந்தையிலிருந்து காவற்கூடத்திற்கு அரசாங்கத்திற்காக கொஞ்சம் ஆடுகள் என்ன செய்யப்படும்? ஒதுக்கி வைக்கப்படும். நல்ல கொழுத்த ஆடுகள். அந்த ஆடுகளை பராமரிக்கிறதுக்கு அங்கே கொஞ்சம் மேய்ப்பர்கள். இங்கே துருக்கம், மந்தையின் துருக்கம். அங்கே அரசாங்கத்திற்காக ஒதுக்கி வைக்கப்படுகிற ஆடுகள். இங்கே உள்ள ஆடுகள் வளரும்போது ஏதாவது ஆடுகள் முதல் முறையாக குட்டி போட்டா, கர்ப்பம் திறந்து முதல் குட்டி இங்கே போடுற குட்டிங்களெல்லாம் மந்தையின் துருக்கத்துக்கு அனுப்பப்படும். அங்க கொஞ்சம் மேய்ப்பர்கள் இருப்பாங்க. இந்த மந்தையின் துருக்கத்துக்கு அனுப்பப்படுகிற ஆடுகள் யாருக்கு? ஆண்டவருக்கு. அங்க ஒரு பெரிய இது இருக்கும். அந்த ஆடுகளை பராமரிக்க, அந்த ஆடுகளை பராமரிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம் அப்படின்னா, ஒரு சின்ன காயம் கூட அந்த ஆட்டுக்கு வரக்கூடாது. ஒரு பூச்சி கடிச்சிடக்கூடாது அந்த ஆட்டை. பூச்சி என்ன செய்யக்கூடாது? ஒரு சின்ன பூச்சி கூட. நம்மெல்லாம் இந்த ஜீசஸ் படத்துலலாம் பாருங்களேன், ஒரு மாட்டு கொட்டாயில் இயேசு பிறந்திருப்பார்.
மாட்டுக்கொட்டாயில் கொசு கடிச்சு. நாங்களாம் ரசிக்கப்பட்டப்போ எங்களுக்கெல்லாம் அப்படி தான் சொன்னாங்க. ஏசு பாருங்க எவ்வளோ கொசு கடிச்சிருக்கோம் ஏசப்பாக்கு. மாட்டுக்கொட்டாயில் அவர் பிறந்தார், எத்தனை பூச்சி கடிச்சிருக்கோம், அவருக்கு ஃபேன் இருந்திருக்காது, இப்படிலாம் சொன்னாங்க. நாங்களும் ஊன்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் தெரியுது அவர் பிறந்தது எந்த இடம்னு. அல்லேலூயா. அந்த இடத்துல மந்தையின் துருக்கத்தில் ஒரு பூச்சியோ ஒரு கொசுவோ ஒரு சின்ன காயம், ஒரு புள்ளி அளவுக்கு காயமாகி ஒரு துளி ரத்தம் வந்துட்டாலும் அந்த ஆடை பலி கொடுக்க முடியாது. அப்ப அங்க அநேக மேய்ப்பர்கள் இருப்பாங்க. எங்க? மந்தையின் துருக்கத்துல. இதுதான் மேய்ப்பர்களுடைய இடம். இப்ப இங்க ஆடு மேய்க்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட், அது ஓடிக்கிட்டு இருக்கு. நல்ல கொளுத்து அடிக்கக்கூடிய ஸ்டேஜில் உள்ள ஆடுகள் பிரிக்கப்பட்டு அரசாங்கத்துக்காக இங்கே வச்சு பாதுகாக்கப்பட்டு இங்கே வச்சு வளர்க்கப்படுது. இங்கேருந்து எங்கே போகுது? அரசாங்கத்துக்கு போகுது. முதல் குட்டி ஆடு ஒரு தடவை குட்டி போட்டால் ஒரு குட்டியாக போடும். ஆடு எத்தனை குட்டி போடும்? நிறையா போடும்ல. அப்போ அவங்க பாட்டுக்கு எனக்கு என்னன்னு இருந்துருந்தா எந்த குட்டி பிறந்துச்சுன்னு எப்படி தெரியும்? அப்போ ஒரு ஆடு சினை ஆயிடுச்சு, ஒரு ஆட்டுக்கு குட்டி போட போகுதுன்னா இந்த வயல்வெளியிலேருந்து இந்த ஆடுகள் எங்கே போகும்? மந்தையின் துருக்கத்துக்கு போய் முழுக்க முழுக்க கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்போ குட்டி வருதோ, முதல் குட்டி வந்தோடனே அந்த முதல் குட்டி எங்கே வந்துருச்சு? மந்தையின் துருக்கத்தில் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் எங்கே அனுப்பிடுவாங்க? வயல்வெளிக்கு அனுப்பிடுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த மேய்ப்பர்களுக்கு இயேசுவின் பிறப்பு அறிவிக்கப்படுது. அறிவிக்கப்படும் போது அங்க ஒரு காரியம் நடக்குது தெரியுங்களா? என்ன நடக்குது அப்படின்னா, பரமசேனையின் திரள் அங்க வந்து என்ன செய்யுது? பாட்டு பாடுது. எபிரேயர் 1:6 எடுத்தவங்க வாசிக்கலாம். இந்த உலகத்திலே பிரவேசிக்க செய்த போது தேவ தூதர்கள் யாவரும், அல்லேலூயா, ஒரு தேவர் தூதன் அல்ல, 2 தேவ தூதன் அல்ல, 100 தேவ தூதன் அல்ல, பரலோகத்திலே இருக்கிற ஒட்டு மொத்த தேவ தூதர்களும் பாடல் பாடி அவரை துதித்தார்கள். அல்லேலூயா. அதுதான் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது, பரமசேனையின் திரள். என்ன சொல்லி துதிக்கிறாங்க? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாகன்னு துதிக்கிறாங்க. சரி, இங்க ஏன் வந்து இயேசு பிறந்தார்? இங்க ஏன் பிறந்தார் அப்படின்னா, கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதல் ஆட்டுக்குட்டி, ஆண்டவருக்கு பலி செலுத்தப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டிகள் மந்தையின் துருக்கத்திலே கொண்டு வந்து வைக்கப்படும். அதை ஏன் துணியில சுத்துனாங்க? அதை ஏன் அந்த குழந்தை பிறந்தோன்னே அந்த குழந்தை என்ன பண்றாங்க? பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணை அப்படின்னா நம்ம பார்க்குற மாதிரி ஆடு வைக்கல் சாப்பிட்ற இடம் கிடையாது, மாடு வைக்கல் சாப்பிட்ற இடம் கிடையாது. முன்னணை இப்பையும் இஸ்ரேலுக்கெல்லாம் போயிட்டு வந்தவங்க அவங்களுடைய ஃபோட்டோஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா தெரியும். அந்த முன்னணைங்கிறது நல்லா பெருசு, இவ்வளோ பெருசு. ஒரு முன்னணைக்குள்ள 10 ஆட்டுக்குட்டியை படுக்க வைக்கலாம். அல்லேலூயா. அவ்வளோ பெருசு. அது சுண்ணாம்பினால் செய்யப்பட்ட தொட்டி. எதில் செய்யப்பட்டது? சுண்ணாம்பினால் செய்யப்பட்ட தொட்டி. ஆடு குட்டி போட்டவுடனே, ஆட்டை கவனிச்சிருக்கீங்களா? நான் பார்த்ததில்ல, ஆனால் சொல்கிறத கேட்டிருக்கேன். குட்டி போட்ட உடனேயுமே ஒரு கொஞ்சம் நிமிஷத்துல எந்திரிச்சு நிற்க என்ன செய்யும்? நிற்கும், பொத்துன்னு கீழே விழுவும், நிற்கும், குடுகுடுன்னு ஓடும். இதெல்லாம் பண்ணி என்ன செஞ்சிரு? கீழே விழுந்து காயத்தை உண்டாக்கிடக்கூடாதுன்றதுனால அந்த குட்டி வெளியே வந்த உடனேயுமே அந்த குட்டியை துணியில் என்ன செஞ்சிருவாங்க? நல்லா சுற்றி முன்னணியில் வரிசையாக படுக்க வச்சுருவாங்க. படுக்க வச்சுட்டு அதனுடைய சுத்திகரிப்பின் நாள் முடிகிற வரைக்கும் அந்த இடத்துல யார் தெரியுமா இருப்பா? மேய்ப்பன்னு இருப்பா. செக் பண்ணி அந்த ஆட்டை கண்ணு நல்லா இருக்கா, கை நல்லா இருக்கா, காயங்கையும் வந்துருச்சா, விழுந்துருச்சா, கொண்டுருச்சா, அதோட சுத்திகரிப்பு. அந்த ஆட்டை என்ன செய்கிறாங்க? சுத்திகரித்து இத்தனை நாளுன்னு கணக்கு இருக்குது. முடிச்ச உடனே எங்கே கொண்டுட்டு போயிடுவாங்க? ஆண்டவருக்கு பலியிடுறதுக்கு கொண்டுட்டு போயிடுவாங்க. இதுதான் மந்தையின் துருக்கத்தோட வேலை. ஒரு ஆட்டை கொண்டு வந்து, சினையாக இருக்கிற ஆடை கொண்டு வந்து விட்டுறாங்க. நீங்கள் நினைப்பல என்னென்ன ஆட்டு கதை சொல்லிட்டு இருக்கிறீங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு? இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்ன்றதை தெரிந்து கொள்ள முடியும். இயேசுவோட பிறப்பு சாதாரண நிகழ்வு அல்லவே இல்லை.
சினையா இருக்கிற ஆட்டை கொண்டு வந்து விட்டுருவாங்க. இவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க மேய்ப்பர்கள், இது எப்போ குட்டி போடுது. முதல் குட்டி வந்த உடனேயும் உள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்கும். எங்க இருந்து? மந்தையின் துருக்கத்துக்குள்ள இருந்து ஒரு சவுண்டு வரும். அங்க இருந்து பாடுவாங்க, அந்த மேய்ப்பர்கள் பாடுவாங்க, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, அல்லேலூயா. இங்கே ஒரு பலி செலுத்தக்கூடிய முதற் பேரான ஆட்டுக்குட்டி பிறந்துருச்சு, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. அடுத்தது பலி செலுத்தக்கூடிய பிதாவாகிய தேவனுக்கு பலி செலுத்தக்கூடிய ஆட்டுக்குட்டி பிறந்துருச்சு. இந்த ஆட்டுக்குட்டியை யார் கொண்டு போய் பலியா செலுத்துறாங்களோ அவங்களுக்கு சமாதானம், அல்லேலூயா. இந்த ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்படும் போது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே இருக்கிற அந்த இடைவெளி போய், தேவனுக்கு மனிதன் மேல இருக்கிற கோபம் போய், அவன் மேல தேவாதி தேவனுக்கு பிரியம் உண்டாகுன்ற பாட்டை ஒவ்வொரு குட்டி பிறக்கும் போதும் துருக்கத்துக்குள்ள இருந்து பாடுவாங்க, அல்லேலூயா. இந்த பாட்டு சத்தத்தை யார் கேட்பான்னா, அந்த வயல்ல உட்காந்துருக்குதுங்க பாருங்க, வயல்ல இருக்க மேய்ப்பர்கள் கேட்டோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருமா. ஓ, நம்ம சினையா இருக்கிற ஆடை கொண்டு போய் விட்டோம், முதல் குட்டி பிறந்துருச்சு அப்படின்னு இவங்க புறப்பட்டு போய் 2வது 3வது 4வது குட்டிங்களையும் இந்த தாயாடையும் கூட்டிட்டு வந்துருவாங்க. பாட்டு சத்தம் கேட்ட உடனேயும், அல்லேலூயா, பாட்டு சத்தம் கேட்ட உடனேயும் அங்க போய் ஆட்டை பார்த்துட்டு மீதி எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க, மீதி ஆட்டுக்குட்டியெல்லாம் கொண்டு வந்து எங்க வச்சுக்குவாங்க, வயல்ல இவங்களோட வச்சுக்குவாங்க. இது வளர்ந்து வர்ற நாட்கள்ல இதை எங்க கொடுப்பாங்க, இங்கிட்டு கொடுத்துருவாங்க, விற்கிறத விற்பாங்க, என்ன வேணாலும் சாப்பிடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. சரி, இப்ப இயேசு கிறிஸ்து பிறந்தப்ப சத்திரத்துல என்ன இல்லையா, இடம் இல்லையா. சத்திரம்னா நம்ம அந்த ரோட்ல நம்ம இந்த பாலம்லாம் கட்டி பாலத்துக்கு அடியில் படுத்துருக்காங்க பாருங்களேன், அந்த மாதிரி தான் கட்டுவாங்க சினிமால எல்லாம், இயேசு படத்துல எல்லாம். சத்திரம்னா என்ன தெரியுமா, விருந்தினர் மாளிகை. என்ன மாளிகை? விருந்தினர் மாளிகை. இப்ப பார்த்திருக்கீங்களா திருச்சியில விருந்தினர் மாளிகை எங்க இருக்கு? நிறைய இருக்குல்ல, நான் பார்த்திருக்கேன், உள்ள எல்லாம் போனதில்லை, இப்படி ரோட்ல போகும்போது பார்த்திருக்கேன். விருந்தினர் மாளிகை பார்க்கறதுக்கே எப்படி இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். யோசேப்பு வந்து கஷ்டப்படுறவர் கிடையாது. யோசேப்போட வம்சத்தை பாருங்க, எங்க இருந்து வந்தவர்னு, தாவீதினுடைய வம்சத்துல, ராஜ வம்சத்துல இருந்து வந்தார். அதனாலதான் குடி மதிப்பு எழுதப்படும்படி அவர் யூதாவுக்கு போனார். நான் எந்த வம்சத்துல வந்தவன்றதை என்ன செய்யறாரு, என்ட்ரி பண்றதுக்காக போறாங்க. அங்க விருந்தினர் மாளிகையில இந்த குழந்தையும் வச்சுக்கிட்டு இவங்களால என்ன பண்ண முடியல, தங்குறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா எல்லா தேசத்துல உள்ளவங்களும் அப்ப எங்க வந்திருக்கிறாங்க, யூதாவுக்கு வந்திருக்கிறாங்க. யூதா அந்த நாட்டில் வந்ததுனால அங்க இவங்களுக்கு தங்க இடம் இல்லை. ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தின்படி எந்த மந்தையின் துருக்கத்துல பஸ்காவுக்கு பலியிட வேண்டிய ஆடுகள் பிறக்குதோ, எந்த மந்தையின் துருக்கத்துல தேவாலயத்துக்கு பலியிட வேண்டிய ஆடுகள் பிறக்குதோ, அதே இடத்துக்கு நம்முடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து அங்க இருக்கணுன்றதுக்காக தேவனுடைய தீர்மானத்தின்படி அந்த இடத்துல வந்து இயேசு பிறக்கிறார். அல்லேலூயா. இடம் இல்லைன்ட்டு மாட்டோட மாட்டா ஆடோட ஆடா வந்து படுத்து கிடக்கல இயேசு. அல்லேலூயா. அந்த இடத்துல இடம்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல மனிதர்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அது ஆலயத்திற்கு போகக்கூடிய பலியாடு, தேவனுக்காக அடிக்கப்பட வேண்டிய பலியாடுகள் எந்த இடத்துல வைக்கப்படுமோ அந்த இடத்துல இயேசுவை துணியிலே சுற்றி வைத்திருக்கார்கள். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா வசனம் இருக்கு, வாசிச்சீங்களா என்னன்னு தெரியல, 1 கொரிந்தியர் 5:7. ஆனா அங்க உள்ள மேய்ப்பர்களுக்கு பாட்டு பாட தெரியல. ஏன் பாட்டு பாட தெரியலன்னா, அவங்கெல்லாம் முதல் கர்ப்பத்திலிருந்து பிறகுற முதல் ஆட்டுக்குட்டிக்கு தான் அவங்க பாட்டு பாடுவாங்க. இயேசு கிறிஸ்து குழந்தையா பிறந்து அவரை கொண்டு வந்து படுக்க வச்சப்ப இவங்களுக்கு தெரியல அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆட்டுக்குட்டின்னு. உடனே வானம் திறக்கப்பட்டு பரம சேனையின் திரள் அங்க இடத்துல இறங்கி வந்து, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாகன்னு மேய்ப்பர்கள் பாட தவறின அந்த பாட்டை பரம சேனையின் திரள் வந்து பாடிச்சு. அல்லேலூயா. அதனாலதான் அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, அதான் பவுல் சொல்றாரு, பரலோகத்துல உள்ள ஒட்டுமொத்த தூதர்களும் எங்க வந்துட்டாங்க,
ஒரு செகண்ட்ல பரலோகமே என்ன ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. அவ்வளவு தூதர்களும் வந்து பாட்டு பாடுறாங்க. இதுதான் அவங்க பாட்டு பாடினதனுடைய அவசியம். இந்த விஷயத்தை கேட்கிறாங்க மேய்ப்பர்கள். கேட்ட உடனேயும் என்னடா இது பாட்டு சத்தம் வருது, நம்ம எந்த ஆட்டையும் கொண்டு போய் சினையாட அங்க உடலியே என்ன சத்தம்னு பார்க்கும்போதுதான், உங்களுக்காக தாவீதின் ஊரிலே உங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே. அப்பதான் இவங்களுக்கு தெரியுது, அந்த முன்னணையில துணியில சுத்தி யார படுக்க வைப்பாங்க. அல்லேலூயா. உடனே ஓடி போய் பார்க்கறாங்க. பார்க்கறது மட்டுமல்ல, அந்த செய்தியை எல்லாரிடத்திலும் அவங்க என்ன செய்யறாங்க, அறிவிக்கிறாங்க. இன்னைக்கு இயேசு உங்களுக்குள்ள பிறந்திருக்கிறாரு, இயேசு எனக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கு? நமக்குள்ள இருக்கிற அந்த இயேசுவை நம்ம எத்தனை பேருக்கு போய் சொன்னோம்? இயேசு உயிரோட இருக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேருக்கு சொன்னோம்? சரி, இவங்களுக்கு மேய்ப்பர்களுக்கு இப்படி செய்தி போச்சு, எல்லாருக்குமே போகணும்ல. மேய்ப்பர்களுக்கும் போகணும், பிரதான ஆசாரியனுக்கும் போகணும், ஆட்சி செய்கிற ஏரோது ராஜாவுக்கும் போகணும். அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, சாஸ்திரிகளை அனுப்புறாரு. கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் நேரா போய் யார்கிட்ட போய் சொல்றாங்க, ஏரோது ராஜாட்ட போய், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அல்லேலூயா. கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள நாங்க என்ன செஞ்சோம், வந்தோம். ராஜாவா பிறந்தனோடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, எருசலேம் நகரத்தார் யாவரும் கலங்கினார்கள். அப்ப ஊர்ல உள்ள அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருச்சு யூதருக்கு ராஜா பிறந்துட்டாரு அப்படின்னு. அங்க இருந்து ஏரோது ராஜா மூலமா யாருக்கு போகுது விஷயம், பிரதான ஆசாரியனுக்கு போகுது. வேத பாரகர் பிரதான ஆசாரியர் எல்லாத்தையும் கூப்பிட்டு, ஐயா ஐயா என்ன, யாரு ஏசு பிறந்திருக்காரா, மேசியா பிறந்திருக்காரா, யூதருக்கு ராஜா பிறந்திருக்காரா, எங்க பிறந்தார் பாரு, இடத்த பாரு, தீர்க்கதரிசிகள் அங்கமத்தை எடுத்து பாரு, எங்க பிறப்பார் அப்படின்னா, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேம் அங்கதான் பிறப்பாரு அப்படின்றத என்ன செய்யறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இவங்க வந்து என்ன செய்ய முடியல, அவரை தொழுது கொள்ள முடியல. அததான் இன்னைக்கு நம்ம யோசிக்கணும். இயேசுதான் இரட்சகர் மீட்பர் பிறந்துட்டாருன்றது ஏரோது ராஜாவுக்கும் தெரியும், பிரதான ஆசாரியர்களுக்கும் தெரியும், வேத பாரர்களுக்கும் தெரியும். ஆனா ஒருத்தராலே அவரை பார்க்க முடியல, அவரை பணிந்து கொள்ள முடியல, அவரை தொழுது கொள்ள முடியல. ஆனா இவங்க தான் என்ன செய்யறாங்க, யாரு, சாஸ்திரிகள். இந்த வசனத்தை இருக்கவங்க வாசிக்கலாம். மத்தேயு 2:11. பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு, பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு, யார பாக்குறாங்க, பிள்ளையை பாக்குறாங்க, அதன் தாயாகிய மரியாளையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு ரெண்டு பேரையும் பணிந்து கொள்ளல. யார பணிந்து கொள்றாங்களா, அதை அந்த குழந்தையை பணிந்து கொள்ளுகிறார்கள். சாஸ்திரிகள் யாரை பணிந்து கொள்ளுகிறார்கள், குழந்தையை என்ன செய்யறாங்க, இயேசுவை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து. நம்மகிட்ட பொக்கிஷம் இருக்கா இல்லையா? நம்மகிட்ட இருக்க பொக்கிஷம் எது? நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து, அல்லேலூயா, நம்முடைய இருதயம் தான் பொக்கிஷம். இந்த இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திறந்து என்னென்ன கொடுக்குறாங்களாம், பொண்ணை கொடுக்குறாங்க, தூப வர்க்கத்தை கொடுக்குறாங்க, வெள்ளை போலத்தை கொடுக்குறாங்க. இதை முந்தின வருஷம் கிறிஸ்துமஸ்ல இதை பார்த்தோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, கிறிஸ்துமஸ் மெசேஜ் எனக்கு மறக்கவே மறக்காது. எனக்கு முந்தின வருஷம் கிறிஸ்துமஸ்ல இயேசுவுக்கு ஏன்பா பொண்ணு கொடுத்தாங்க அப்படின்னா, அவர் ராஜாதி ராஜா, அவரை ராஜா அப்படின்னு அவங்க உணர்ந்ததுனால பொண்ணை கொடுத்தாங்க. ஏன் தூப வர்க்கத்தை கொடுத்தாங்க அப்படின்னா, அவரை தேவாதி தேவன் ஏத்துக்கிட்டதுனால தூப வர்க்கத்தை கொடுத்தாங்க. வெள்ளை போலத்தை ஏன் கொடுத்தாங்கன்னா, அவர் மரிப்பதற்காகவே பிறந்தார் என்பதற்காக வெள்ளை போலத்தை கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தவங்க பிறக்கும் போதே இப்படி ஆவாங்க அப்படி ஆவாங்கன்னு பிறப்பாங்க. பைபிள்ல பிறக்கிறதுக்கே 120 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தரை ஆண்டவர் சொன்னார். யார் தெரியுங்களா? கோரேஸ் ராஜா. கோரேஸ் பிறக்கல, கோரேஸோட அம்மா அப்பாவும் பிறக்கல. அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்றார், கோரேஸும் ஒருத்தன் பிறப்பாங்க. அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே எதுக்காக தான் பிறந்தாரு? ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி
இந்த மனு குலத்தை மீட்டு கொள்ளணும்ன்ற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் இந்த பூமியில வந்து பிறந்தாரு. அவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்படல, அவரை நான் ஏற்றுக்கொள்ளல. ஆனா நான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறேன் அப்படின்னா நம்முடைய கிறிஸ்துமஸ் வந்து ஒரு அர்த்தமில்லாத கிறிஸ்துமஸா போயிடக்கூடாது. ஏன்னா அவர் பிறந்ததே எதுக்குதான் பிறந்தார்? மனித வர்க்கத்தை பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கணும், சாபத்திலிருந்து தூக்கி எடுக்கணும், நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படணும் புரியுறதுக்காக ரத்தத்தை என்ன செஞ்சாரு? சிந்தினாரு. நான் கிறிஸ்துமஸ் கொண்டாட போறேன் அப்படின்னு கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற ஒரு கூட்ட மக்களுக்குள்ள அந்த ரட்சிப்பு இல்ல, அந்த இயேசு இல்ல, அந்த பாவ மன்னிப்பு இல்ல, அவருடைய ரத்தத்தை குறித்த அறிவு இல்ல. அவர்களுக்காக நாம ஜெபிக்கணும். அதுதான் நம்ம கொண்டாடுற கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு கூட்ட மக்கள் இன்னைக்கு கிறிஸ்துமஸ்ன்னு தெரிஞ்சுமே இயேசு ஏன் பிறந்தாருன்றது தெரியாம இருக்கிறாங்களேப்பா, அவங்களுக்காக என்ன செய்யணும்? சரி, இப்ப நாம இப்ப ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி பிறந்த நாள்ல இவங்க தங்கள் பொக்கிஷங்களை திறந்து இதெல்லாம் ஏசப்பாக்கு கொடுத்தாங்கல்ல, நாம எதை கொடுப்போம்? நாம நம்முடைய பொக்கிஷத்தை நாம என்ன செய்வோம்? திறந்து இயேசுவுக்கு பொன்னை கொடுப்போம். அல்லேலூயா. என்ன கொடுப்போம்? பொண்ணை கொடுப்போம். பொண்ணு அப்படின்னா நம்ம காதுல மாட்டிருக்கிறது, கழுத்துல மாட்டிருக்கிறது அல்ல. அந்த பொண்ணை வச்சு அவர் ஒன்றும் செய்ய போறது, அதை வாங்கி அவர் மாட்டிக்க போறது கிடையாது. அதை அவர் கேட்கல. பொண்ணு அப்படின்னா நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன். நெருப்பில தங்கம் புடமிடப்பட்டதுக்கு அப்புறம் தான் அது எப்படி மாறுது? சுத்தமா மாறுது. அப்ப பொண்ணு அப்படிங்கிறது பரிசுத்த வாழ்க்கை. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையை உமக்கு பரிசா கொடுக்குறப்பா, நான் உங்களுக்கு பர்த்டே கிஃப்ட் தரப்பா, பரிசுத்த ஜீவியத்தை நான் கிஃப்டா கொடுக்குறேன், குற்றமில்லாத ஜீவியத்தை கிஃப்டா கொடுக்குறேன். அசுத்த இச்சைகள், மாய்மாலங்கள், கர்த்தர் அருவருக்கிற பாவங்கள், இதையெல்லாம் ஒதுக்கிட்டு உங்களுக்கு நான் கிஃப்ட் கொடுக்குறேன். எனக்கு எத்தனை கிஃப்ட் கொடுத்துருக்கீங்கல்ல ஏசப்பா? நல்ல சரீரத்தை கொடுத்துருக்கீங்க, நல்ல தாய் தகப்பனை கொடுத்துருக்கீங்க, நல்ல மனைவியை கொடுத்துருக்கீங்க, நல்ல பிள்ளைய கொடுத்துருக்கீங்க. இவ்வளவு கிஃப்ட் எனக்கு கொடுத்தீங்களப்பா, உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் ஆண்டுட்டேன். இந்த கிறிஸ்துமஸ்ல, இந்த பிறந்த நாள்ல, இயேசுவின் பிறந்த நாளை நினைவு கூறுகிற இந்த நாள்ல பரிசுத்த வாழ்க்கையை உங்களுக்கு நான் கொடுக்க ஆண்டவரே. அல்லேலூயா. பொண்ணை கொடுக்கணும். இரண்டாவது தூப வர்க்கத்தை கொடுக்கணும். தூப வர்க்கம்னா சாட்சி உள்ள வாழ்க்கை. தூப வர்க்கம்னா என்னது? சாட்சி. ஒரு சிலர் பரிசுத்தமா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? பரிசுத்தமா இருப்பாங்க. எந்த தவறும் செய்ய மாட்டாங்க, ஆண்டவருக்கு பிடிக்காத எந்த பாவமும் செய்ய மாட்டாங்க. ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில சாட்சி இருக்காது. சாட்சி இருக்காது. நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா பைபிள் படிப்பாங்க, நல்ல பைபிளை பத்தி மணிக்கணக்கா பேசுவாங்க, பரலோகம்னுவாங்க, நரகம்னுவாங்க, எல்லாம் தெரியும். ஆனா ஒரு சின்ன ஒரு சூழ்நிலை வரும்போது நம்முடைய ஆவியின் கனி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சாட்சியை இழந்துருவாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசு கொடுக்காம எத்தனை வருஷம் ஏமாத்த முடியும்? சாட்சி வாழ்க்கை வாழாம. ஏதோ ஒரு நேரம் இடறது நான் தப்புன்னு சொல்லல. இடறுவது எல்லாருக்குமே, இடரல்கள் வருவது மனுஷனுக்கு அவசியம். கண்டிப்பா வரும், இடரல்கள் வரதான் செய்யும். எப்பயுமே அப்படியே பயராவே எல்லாருமே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு நேரம் இருக்கிற பயர் ஒரு நேரம் என்னவாயிரும்? கொஞ்சம் அணைஞ்ச மாதிரி ஆகும். உடனே தட்டி எடுத்துருச்சு, ஓடி போயிருந்து ஏசப்பா அப்படின்ட்டு அப்படியே அதுலயே கிடக்கிறது. அது சாட்சி இல்லாத ஆட்கள். நம்மளை பார்த்து ஏசு ஏசுன்றீங்களே, நீங்க ஏன் அப்படி பண்றீங்க? ஏசு ஏசுன்றீங்களே, நீங்க ஏன் அப்படி பண்ணீங்க? ஏசு ஏசுன்றீங்களே. அந்த சாட்சி கேட்டு என்ன செஞ்சிடக்கூடாது. ஆனா பரிசுத்தமா இருப்பாங்க. ஒரு கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. பொறாம இருக்காது, போட்டி இருக்காது, சண்டை இருக்காது, வம்பு இருக்காது. ரொம்ப அமைதியா இருப்பாங்க, நல்லவங்களா இருப்பாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா சாட்சி மற்றவர்களுக்கு முன்பாக அன்பு, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, இச்சையடக்கம், இதுல பெயிலாயிடுவாங்க. அப்ப தூப வர்க்கத்தை இயேசுவுக்கு நம்ம என்ன செய்யணும்? சாட்சி வாழ்க்கை. மூணாவது வெள்ளை கோலம். வெள்ளை கோலத்தை பத்தி ஒரு தடவை நம்ம சர்ச்சில் மெசேஜ் கேட்டிருக்கோம் இல்ல? அதனால அதை ரொம்ப டீப்பா போவேன். வெள்ளை கோலம் அப்படின்னா ரொம்ப கசப்பா இருக்கும். எப்படி இருக்கும்? பயங்கர கசப்பா இருக்கும். அது எதை தெரியுமா குறிக்கும்?
மனஸ்தாபம் உள்ள ஒரு இருதயத்தை இயேசுவுக்கு பரிசா கொடுக்கணும். நீங்க உங்க இருதயத்தை கொடுக்குறீங்கல்ல, ஆண்டவர் கேட்கிறாரு, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. மகனே கூப்பிடுறாருலங்க, இதை விட வேற என்னங்க இருக்கு? நீதிமொழிகள்ல இருக்கு வசனம், என் மகனே என் மகனே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தகப்பனே பாத்தீங்கன்னா உள்ள தொடர்ந்து வந்து தகப்பனை பிடிக்காதே செஞ்சுக்கிட்டே இருந்து வச்சுக்கோங்க. என் மகனே கூப்பிடுமா? சீங்க கருதல, சரியான இது வந்து என் வயிற்றுல பிறந்துச்சு, இது வந்து எனக்கு வந்து பிள்ளைய பிறந்துச்சு, அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இவரு என்ன சொல்றாரு, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தான். அப்பனா யாருக்கு தரலன்னு அர்த்தம்? இயேசுவுக்கு தராதவனை பார்த்து, இயேசுவுக்கு இருதயத்தை நான் கொடுக்கவே மாட்டேன், எனக்கு உலகம் வேணும், உலகத்தினுடைய காரியங்கள் வேணும், ஜாலியா வாழணும். உண்மையா சொல்றேங்க, இயேசுவை ஏத்துக்காம ஒரு மனுஷன் எவ்வளவு ஜாலியா இருந்தாலும் அவன் ஐயோ பாவம். அது ஜாலி கிடையாது, அது ஜாலி இல்ல. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க வாழ்க்கை தான் ஜாலியான வாழ்க்கை. படுத்தா அப்படி நிம்மதியா தூக்கம் வரும். நாம தூக்கத்துல முழிச்சு நம்ம பிள்ளைய பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, நல்லா தூங்குங்க. ஒரு 2 மணிக்கு எந்திரிச்சு உங்க பக்கத்துல உங்க பிள்ளை படுத்துருக்க உங்க பிள்ளைய பாருங்க, ஐயோ இது என்ன ஆக போதோ, இது வளர்ந்து என்ன நிலைமைக்கு வரப்போதோ, என்ன கொண்டு எங்க நிறுத்த போதோ, அந்த எண்ணம்லாம் வரவே வராது. புள்ள தூங்கும் போது பார்த்தா பிள்ளைய சுத்தி பரம சேனையின் திரள் இருக்க மாதிரி, என் பிள்ளைய பத்தினா எனக்கு கவலையே இல்ல, நீதிமானுடைய சந்ததியோடு தேவன் இருக்காரு, என் பிள்ளை கூட இயேசு இருக்கிறாருன்ற தெம்பு கர்த்தரோட பிள்ளைய தவிர வேற யாருக்கு இருக்கு? அல்லேலூயா. அது படிக்குதோ, அது படிக்கலையோ, அது பாஸ் ஆகுதோ, அது ஃபெயில் ஆகுதோ, தைரியம் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும்? தைரியம் இருக்கும். முடிச்சு பிள்ளைங்க என்ன வாலிப வயசுல இருக்க பிள்ளைகளை பார்த்துட்டு, ஐயோ இது ஒண்ணுதான் கல்யாணம் ஒண்ணும் ஆவாதான், இது ஓடிக்கிட்டு போயிருமா போவாதான். நம்மளுக்கு அதெல்லாம் வரவே வராது. அந்த எண்ணம் நமக்கு என்ன செய்யாது? வராது. அதெல்லாம் ஓடவாது நம்ம பிள்ளை. அது இருவழி சந்தியில கட்டப்பட்டிருந்தாலும் கட்டுகளை அறுக்கிற கர்த்தர் ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறார். அதனால ஹோலி லைஃப் தான் ஜாலி லைஃப். ஹோலி லைஃபை தள்ளிட்டு ஜாலின்னு தேடி போனீங்கன்னா வேலிக்குள்ள போய் மாட்டிக்குவீங்க, யாரா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க, கேடு உள்ளதும் திருக்குள்ளதுமான இருதயத்தை பார்த்து தான் கேட்கிறாரு, எப்பா கொடுப்பா உன் இருதயத்தை எனக்கு கூட. நான் உன்னை என்ன கேட்கிறேன்? நீ உன் காசை கேட்கிறேன், உன் பணத்தை கேட்கிறேன்னா, உன் சந்தோஷத்தை கேட்கிறேன்னா, உன் இருதயத்தை கொடுத்துரு. அந்த இருதயத்தை நான் என்ன செய்வேன்? சந்தோஷத்துல நிரப்பி, நிம்மதியில நிரப்பி, அபிஷேகத்துல நிரப்பி, நல்ல இருதயமா உனக்கு நான் தருவேன். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல வந்து என்ன கொடுக்குறோம்? வெள்ளை போலம் அப்படின்னா மனஸ்தாபப்பட்ட இருதயம். நமக்கு எத்தனை பேருக்கு இருக்கு? நான் ரட்சிக்கப்படாதவங்கள, ஞானஸ்தானம் எடுக்காதவங்கள நான் கேட்கல. இல்ல நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எனக்கு இயேசுக்கும் எந்த சம்மந்தம் இல்லப்பா, என்னை விட்டுருங்கன்றீங்களா? விட்டுரு உங்களை கேட்கல. நான் கேட்கறது யாரை கேட்கறேன்னா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கரெக்டா திருவிருந்து அட்டன் பண்ணி சர்ச்சுக்கு வரவங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க இருதயம் மனஸ்தாபம் உள்ள இருதயமா இருக்கா, திமிரு பிடிச்ச இருதயமா? நான் கேட்கறது, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட திருவிருந்து எடுத்து உங்களை பார்த்து சொல்லிட்டு ஆண்டவரே, இந்த ரட்சிப்பு, இவ்வளவு பெரிய ரட்சிப்பு எனக்கு நீங்க கொடுத்துருக்கீங்களே ஆண்டவரே அப்படின்னு அப்படியே அதை நினைக்கும் போது இருதயம் எப்படி இருக்கணுமா? மனஸ்தாபத்துல நிரம்பணும். அப்படி நிரம்புதா? நான் ரட்சிக்கப்பட்டேன், என்ன ரட்சிக்கப்பட்ட? ஒன்னும் ரட்சிக்கப்படல. இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் தான் சொல்றேன் நான், ரட்சிப்பு அப்படிங்கிற ட்ரெயின்ல ஏறி உட்காந்துருக்கோம், இன்னும் போய் சேரல. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்படி இருக்கும்போது உலக வாழ்க்கையில வாழ்ந்துக்கிட்டு, ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு போய்கிட்டு, ஒரு காலேஜ்ல படிச்சுக்கிட்டு, நாம பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு வாழ்றது ரொம்ப ரொம்ப தேவ கிருபையினால மட்டும்தான். எதனால மட்டும்? தேவ. அப்ப இந்த 3 பரிசு இயேசு கொடுத்தாங்க. பரிசுத்த வாழ்க்கை என்ற பரிசு, சாட்சியுள்ள ஜீவியம் என்ற பரிசு, மனஸ்தாபமுள்ள இருதயம் என்ற பரிசு.
எப்பெல்லாம் இயேசு நம்ம இருதயத்தை பார்க்கிறாரோ அப்பெல்லாம் நம்முடைய இருதயம் நொறுங்குண்டதா இருக்கும். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்கவே மாட்டார். நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். இந்த கிறிஸ்துமஸ் ஆண்டவரே நாளிலே ஆண்டவரே இயேசுவின் பிறப்பை நினைவு கூர்ந்து சந்தோஷப்பட்டு களி கூறுகிற இந்த நாளிலே தானே ராஜா ஆண்டவரே மேய்ப்பர்களுக்கு நற்செய்தியை அறிவித்த தேவனே, அந்த நற்செய்தி எங்களுக்கு கிடைச்சிருக்கு ராஜா. மேய்ப்பர்கள் அதை கேட்டுட்டு போய் எல்லா இடங்களிலும் பிரசித்தம் பண்ணினார்கள். மீட்பர் பிறந்திருக்கிறார், உங்கள் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி துருக்கத்திலே பிறந்திருக்கிறது. மந்தையின் துருக்கத்திலே முன்னணையிலே தேவ ஆட்டுக்குட்டி உங்களுக்காக பிறந்திருக்கிறது என்பதை இந்தவரே மேய்ப்பர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள். இந்த நாளிலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவுக்கு பரிசு கொடுக்க எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே, உங்களுக்கு நான் பரிசு கொடுப்பேன்பா. ஆண்டவரே, என் மகனே, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தான். இயேசு இல்லைன்னா நம்ம நிலைமையெல்லாம் எப்படி இருந்திருக்கும்னு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஐயா, நீர் மட்டும் என் வாழ்வில் இல்லை என்றார் என்றோ மண்ணாகி போயிருப்பே. ஐயா, நீர் மட்டும் என் வாழ்வில் இல்லை என்றார் என்றோ மண்ணாகி போயிருப்பே. உயிரே, உயிரே, என் மேல் கரிசனை உள்ளவரே. உயிரே, உயிரே, என் மேல் கரிசனை உள்ளவரே. என்னை புரிந்த உள்ளம் அறிந்த ஒரு ஜீவன் நீரே. ஆமாண்டவரே, நீங்க இல்லைன்னா ஆண்டவரே நாங்க எப்படி இருந்திருப்போம்னு நினைச்சு பார்க்கறதுக்கு கூட எங்களால முடியல. ஆண்டவரே, பரம்பரை சாபங்கள் எங்களை துரத்திக்கிட்டு வந்துச்சு. ஆண்டவரே, எங்க தாத்தாவை துரத்துன சாபம், எங்க அப்பாவை துரத்துன சாபம் எங்களையும் துரத்திக்கிட்டு வந்துச்சு ராஜா. அந்த சாபத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்காம எங்க முன்னோர்களுடைய சாபம் ஆண்டவரே, முன்னோர்களுடைய கிரியைகள், அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்காம எங்களை ரட்சித்தீரே. எங்களை தேடி வந்தீங்க. நாங்க உங்களை தேடி வரல ஆண்டவரே. நாங்க உங்களை தேடவே இல்லப்பா. நாங்க அந்த உலகத்தை தேடணும். உலகத்தினுடைய ஆசாபாசங்களையும் உலகத்தினுடைய அசுத்தங்களையும் உலகத்தில் உள்ள மனிதர்களையும் தேடணும் ராஜா. எங்க மாம்சத்தை நம்பணும் ஆண்டவரே. ஆனா நீங்க எங்களை தேடி வந்து ஆண்டவரே இந்த ரட்சிப்பை கொடுத்தீங்க. ஆண்டவரே, அந்த சாபங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களோடு எல்லாத்தையும் முறிச்சு போட்டு எங்களுக்கு பின்வரும் சந்ததிக்கு ஆண்டவரே ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தீங்க. தேவனுடைய பிள்ளைகள் என்ற அங்கீகாரத்தை எங்களுக்கு பின்வரும் சந்ததிக்கு கொடுத்தீங்க. 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்வேன்னு வாக்கு கொடுத்தீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நடத்திட்டு வரீங்க ராஜா. இந்த நாளில ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், பரலோகத்தை விட்டு உலகம் உண்டாவதற்கு முன்பாக இருந்தே இயேசு இருக்கிறார். வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. இயேசு ஒரு கன்னியினுடைய வயிற்றில பிறந்துதான் 2025 வருஷம் ஆகுது. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தே இயேசப்பா இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் ஒரு மனிதனாக இந்த பூமியில பிறந்தது உங்களை என்னை ரட்சிக்கிறதுக்காக தான். நான் இது தெரிஞ்சோம் இன்னும் அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாம, இன்னும் அந்த ரட்சிப்போட வழியில நடக்காம, ரட்சிக்கப்பட்டோம் இன்னும் பைபிள் படிக்காம, கர்த்தரோடு நடக்காம இருக்கிற அப்படிப்பட்டவங்க யாராவது இங்க இருந்தா அவங்கள ஒப்பு கொடுங்க. இயேசுவே, ஆண்டவரே, அந்த அன்பு எனக்கு வேணும். ஆண்டவரே, இயேசுவின் அன்பு எனக்கு வேணும். இந்த உலகத்தினுடைய அன்புகள் எல்லாத்தையும் விட இயேசுவின் அன்பு மட்டும்தான் உண்மையானது.
அது மட்டும்தான் நிரந்தரமானது. அது மட்டும்தான். நான் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சப்ப என்னை தூக்கி எடுத்துச்சு. என் அருவருக்காத அன்பு, இயேசுவின் அன்பு. எனக்கு முகஸ்துதி பார்த்து என்கிட்ட பேசாத அன்பு, இயேசுவின் அன்பு. என் இருதயத்தை பார்க்கக்கூடிய இயேசுவின் அன்பு. அந்த அன்புக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இவ்வளவு நாள் நான் பைபிள் படிக்கிறேன், இவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்ணல ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் ஒழுங்கா சர்ச்சுக்கு வரல, திருவிருத்தி எடுக்கல ஆண்டவரே, நான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல. அப்படிப்பட்டவங்க யாரும் இருந்தா ஏசப்பாட்ட பேசுங்க. எந்த மனுஷனுக்கு நேரம் நீங்க கையை நீட்ட வேணாம், எதுவும் செய்யணும். உங்க இருதயத்தோட, உங்க இருதயத்துல இருந்து இயேசுகிட்ட பேசுங்க. இயேசுவே, 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 என் நண்பரே, ஆண்டவரே, என் நண்பரே, என் சிநேகிதரே, என் மூத்த சகோதரனே, என் அன்பு தகப்பனே, என் இரட்சகரே, என் மீட்பரே, என் உள்ளத்துல ஆழத்துல இருந்து இயேசுவேன்னு உங்களை நோக்கி கூப்பிடுறேன். என்னை மன்னிச்சிருங்க. இந்த கிறிஸ்துமஸ்ல இருந்து என்னுடைய இருதயத்துல இயேசு பிறக்கணும். இந்த சாஸ்திரிகள் தங்கள் பொக்கிஷங்களை திறந்தது போல என் இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருக்கு நான் அடைச்சு வச்சிருந்த இருதயத்தை இப்ப திறக்கிறேன்ப்பா. எனக்குள்ள வாங்கப்பா, என்னை நடத்துங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லி மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த சந்தோஷமான நற்செய்தி எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கட்டும்ப்பா ஆண்டவரே. என்கிட்ட இருக்க காசு எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நான் நம்பி ஏமாந்துட்டேன் ஆண்டவரே. நான் செய்யற வேலை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நம்பி நான் ஏமாந்துட்டேன் ஆண்டவரே. என்னை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்னால எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு நம்பி ஏமாந்துட்டேன். ஆனா இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க இயேசுவால மட்டும்தான் முடியும். இயேசுவே, மிகுந்த சந்தோஷத்தை எனக்கு தாங்க. இயேசுவே, மிகுந்த சந்தோஷத்தை எனக்கு தாங்க. என் வாழ்க்கையில இயேசு கொடுக்கிற சந்தோஷம் இந்த நிமிஷத்துல இருந்து வெளிப்படட்டும் ராஜா. இயேசுவே, அந்த மிகுந்த சந்தோஷத்தினால என்னை நிரப்புங்க ராஜா, என்னை நிரப்புங்க. இந்த சந்தோஷத்தை என் வாழ்க்கையில நிரந்தரமா தாங்க ராஜா, நிரந்தரமா தாங்க ஆண்டவரே. உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஆண்டவரே, முன்னணியிலே ஆண்டவரே, அந்த பிதாவாகிய தேவனுக்கு பலியாய் செலுத்தப்படக்கூடிய அந்த ஆட்டுக்குட்டி எனக்காக பிறந்ததே ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் பாவம் இந்த நாளோடு ஆண்டவரே எல்லாம் நீங்கி போகட்டும். என்னுடைய பாவம், என்னோட சாபம், என்னுடைய கீழ்ப்படியாம, என்னுடைய துணிகரம், என்னுடைய மேட்டிமை, என்னுடைய பெருமை ஆண்டவரே, கர்த்தரை கனம் பண்ணாத காரியங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் எனக்கு மன்னி ஆண்டவரே. எல்லாரோடும் ஒப்புரவாக இருக்க, சமாதானமா இருக்க எனக்கு உதவி செய்யணும். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே வந்திருக்கிற எல்லா தேவ ஜனத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் உம்மிடத்திலே வர முடியாதே ராஜா. பரலோக பிதா ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து கொண்டு வந்து ஆண்டவரே, இந்த வல்லமையுள்ள வார்த்தையை, இந்த மேலான சத்தியங்களை ஆண்டவரே கேட்க உதவி செய்தீரே. பரம சேனையின் திரள் ஏன் பாடினார்கள் என்ற ஆண்டவரே அந்த காரியத்தை இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொள்ள, மேய்ப்பர்களுக்கு எப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள ஆண்டவரே, அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள, நாங்க என்ன பரிசு கொடுக்கணும் என்பதை தெரிந்து கொள்ள ஆண்டவரே எங்க இருதயத்தை உங்களுக்கு தரோம். சாட்சியா வாழ்ற ஆண்டவரே, ஆண்டவரே எந்த இடத்துலையும் இயேசுவோட பேரு என்னால கெட்டு போற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நடக்கிற ஒண்ணு படிப்பு, வேலை, திருமணம், எதிர்காலம் எல்லாமே இயேசுவுக்கு சாட்சியா தான் ஆண்டவரே இருக்கும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைக்கு ஆண்டவரே உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆவியானவரே பொறுப்படுத்திக் கொள்ளும். மனஸ்தாபமுள்ள இருதயம் எந்த சூழ்நிலையிலையும் நொறுங்குண்ட இருதயமா தான் என் இருதயம் இருக்கணும் ராஜா. மேட்டிமையான இருதயமா என் இருதயம் இருக்கவே கூடாது கர்த்தா. இயேசுவுக்கு அடிமையாய் அந்த சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாய் கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள் என்று சொன்னீரே.
நாங்கள் தேவனுக்கு அடிமைகளாய், மனதளவிலே அடிமைகளாய் ஆண்டவரே எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே வாழ எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தாவே, உம்முடைய பிரியம் ஒவ்வொருவர் மேலும் கடந்து வரட்டும். கிருபை சூழ்ந்து கொள்ளும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதா.